அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் சமயசங்கிலி பகுதியில் கரும்பு கொள்முதல் நடைபெறவில்லை என புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியானது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அங்கு நேரடியாக ஆய்விற்கு சென்றிருக்கிறார். அது தொடர்பாக அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வருகின்ற தை பொங்கலுக்கான நியாய விலைக்கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக அந்த பொங்கல் தொகுப்புடன் கருப்பு கரும்பு வழங்குவது வழக்கம். இந்த நிலையில் ஆண்டுதோறும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமயசங்கிலி பகுதியில் இருந்து விவசாயிகளிடம் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் நேரடியாக அந்த கரும்புகளை கொள்முதல் செய்து வந்தனர். இந்த நிலையில கடந்த ஆண்டு கரும்புகளை கொள்முதல் செய்வதற்காக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாகவும் அதே சமயத்தில் இலவச கரும்புகள் பெறப்பட்டதாகவும் அந்த சர்ச்சை என்பது எழுந்தது. இந்த நிலையில இந்த ஆண்டு இன்னும் தைப்பொங்கலுக்கு 13 நாட்களே இருக்கின்ற நிலையில் இன்னும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் பொங்கல் கரும்புகளை கொள்முதல் செய்வதற்காக வரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இந்த செய்திகள் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அவர்கள் நேரடியாக சமயசங்கிலி பகுதிக்கு வருகை தந்து அந்த கருப்பு கரும்பு கொள்முதல் செய்வதற்கான பணிகளை தற்போது துவக்கி இருக்கின்றார். அதே சமயத்தில் இந்த சமயசங்கிலி பகுதியில் 200 ஏக்கர் பரப்பளவில் கருப்பு கரும்புகள் பயிரிடப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் 5,40,000 கரும்புகள் இந்த சமயசங்கிலி பகுதியில் பயிரிடப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது விவசாயிகள் தங்களுக்கு அரசு அறிவித்த உரிய தொகை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தற்போது நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அதே சமயத்தில் இங்கு இருக்கின்ற கரும்புகளை கொள்முதல் செய்தாலே நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் அனுப்பிவிடலாம். அதனால் எங்கள் பகுதியில் இருக்கின்ற அந்த கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார். அதே சமயத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அவர்கள் இங்க இருக்கின்ற கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். அனைத்து கரும்புகளையும் கொள்முதல் செய்ய வேண்டும், அரசு அறிவித்த உரிய தொகை இங்கிருக்கின்ற விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் ஏற வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். நாளை முதல் இந்த சமயசங்கிலி பகுதியில் இருக்கின்ற அனைத்து கரும்புகளும் நேரடியாக நியாய விலை கடைகளுக்கு கொள்முதல் செய்யப்படும். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.